சரி போகலாமா? இருடா ஜெயா வந்துடட்டும் போகலாம். ஜெயாவா? அவள் எப்போ வர்றது, நம்ம எப்போ போகிறது? படம் போட்டுற போகிறாங்க, வா போகலாம். எது அவளா? ஜெயாடா, ஜெயசீலன். அவன் எதுக்கு நம்ம கூட வரான்? அவளும் ஒன்று வேணாம், நம்ம போகலாம் வா. விஷ்ணு, அப்போது காலைல கேட்டப்போ ஓகே சொன்னேன். நம்ம படத்துக்கு போகிறது உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். பட்டா? என்ன பட்? நம்ம கூட ஜெயாவையும் கூட்டிகிட்டு போகலாமா? ஜெயாவா? நம்ம மட்டும் போகிறோம், அவங்கெல்லாம் எதுக்கு? விஷ்ணு ப்ளீஸ்டா, நம்ம கூட ஜெயாவும் வரட்டும். இருந்தாலும் நம்ம கூட ஜெயந்தியும் வந்தால் நல்லா தானே இருக்கும். விஷ்ணு கூட்டிகிட்டு போகலாம், கண்டிப்பாக போகலாம். அப்போது காலைல பேசும்போது ஓகே சொன்னேன். அது வேற ஜெயா நினச்சி ஓகே சொன்னேன். இந்த ஜெயா நினச்சி ஓகே சொன்னேன். அது வேற ஒரு ஜெயா நினச்சி ஓகே சொன்னேன். சொல்லு. அது எந்த ஜெயானா? அது ஐயோ, அப்போ யாரை நினச்சி ஓகே சொன்னேன்? ப்ரோ போகலாமா? சரி ஏறு போகலாம். ப்ரோ போகலாமா? என்ன? உன் கூட போகிறத வீட்டில் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும். இதுவே ஜெயா கூட போனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பிரச்சனை இருக்காது, சமாளிச்சிடலாம். அதான். சந்தேகப்படுறியா என்ன? ப்ரோ லேடிஸ் இருக்காங்க ப்ரோ. உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை? இல்லை இல்லை. பாத்தியா, இதுதான் பெஸ்டீஸ்லாம் நம்பவே கூடாதுங்கிறது. பாத்தியா, லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் அவன் நம்மளோட கடைசி வரைக்கும் இருப்பான், விட்டு கொடுக்க மாட்டான். அவனை தான் நம்பணும், அவன் கூட தான் இருக்கணும். நீ என்ன எதுவும் பேசவே மாட்டேங்கிற? பேபி இதே மாதிரி தான், அவன் எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படியாடா தங்கம்? இஷா, அதான் இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னல, அப்புறம் திடீர்னு கிளம்பணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? டேய் இல்லைடா, ஃபங்க்ஷன் இருக்குல்ல, போகணும் தானே. 3 நாள் முன்னாடி நீ சொல்லும் போது இல்லை இந்த ஃபங்க்ஷன்? அது என்ன ஃபங்க்ஷன் 3 நாளில் பிளான் பண்ணுறாங்க? எனக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை தான்டா, ஆனால் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். சரி நான் போய் கை கழுவிட்டு வர்றேன். சந்தேகப்படுறியடா என்ன?
ஹலோ ஆமா காலேஜில் தான் இருக்கேன். கிளம்பிட்டேம்மா. வந்துட்டுருக்கேன். பாரு அம்மா தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வர சொல்லி. என்ன தான் பண்ணட்டும்? இப்போ ஜெயசீலன் தானே கால் பண்ணா? சந்தேகப்படுறியா என்ன? என் பட்டு. சரிவா, நானே ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன். ஏய் அதெல்லாம் வேணாண்டா, என்ன ஜெயா ட்ராப் பண்ணுவான். அவெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே ட்ராப் பண்ணுறவா. சந்தேகம் என் கொண்டா போ. ப்ரோ யாரையும் தேடிட்டு இருக்கீங்க போல. ஈஸா தானே தேடிட்டு இருக்கீங்க? எனக்கு வரல, லீவு. லீவா? சொல்லவே இல்லை. ப்ரோ அதெல்லாம் வேணாம். அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்டொமக் பெயின், வாமிட் வேறு பண்ணிட்டான். ப்ரோ ஃபுட் பாய்சன் தான் ப்ரோ. நான் கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ரோ டயர்டில் தூங்கிட்டுப்பா ப்ரோ. பாவம் நைட் ஃபுல்லாக என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தான். அதெல்லாம் எந்திரிச்சிருப்பா, நான் கூப்பிட்டே கேட்டுக்கிறேன். ப்ரோ காலையில் நான் தான் ப்ரோ போகவே போத்திட்டு வந்தேன். தூங்கிட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி டைமில் அவளை தனியாக விட்டுருக்கூடாது தான். என்ன பண்ணுறது? நைட்டு ஃபுல்லாக பேசியிருக்கான், ஊற்றி விட்டு வந்திருக்கான். இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியல. இதுக்கு மேலே விடப்படாத விஷ்ணு, கொன்று வெளிப்படாத நம்மள விஷ்ணு இவ்வளோ ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் பக்கத்தில் வரீங்க ப்ரோ? ஏன் ப்ரோ பக்கத்தில் வரீங்க ப்ரோ? அங்கேயே நில்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ பக்கத்தில் ப்ரோ